இந்தியாவோடையும் சரி இல்லை இந்த உலகத்தோடையும் சரி ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே நிறைய பழக்க வழக்கங்கள் எங்கெங்கேயோ இருந்து இந்தியாவுக்கோ இல்லை இந்தியாவிலேருந்து வெளியிலவோ போயிருக்கு. அதுக்கு சொல்லணும்னா மதங்கள் மட்டுமே இங்கேருந்து வெளியில் போனது கிடையாது. பண்பாடுகளும் போயிருக்கு, பொருட்களும் போயிருக்கு, நிறைய சிந்தனைகளும் போயிருக்கு, அங்கேருந்து இங்கேயும் வந்திருக்கு. இப்படிப்பட்ட பல விஷயங்கள், அதாவது பொருட்கள் மட்டுமே இடப்பெயர்ச்சிகளை சந்திக்கிறது இல்லை, மாறா மனிதர்களும் போயிருக்காங்க, அவங்களோட சேர்ந்த பண்பாடுகளும் பழக்க வழக்கமும் போயிருக்குங்கிறது தான் யதார்த்தம். இப்படி தொடக்க கால சிந்தனைகள் ஒரு பக்கம் இப்படி இருக்க, கிரேக்கத்துல இருந்தும் ரோமாபுரியில இருந்தும் இங்க பல விஷயங்கள், அதாவது இந்தியாவுக்கு ஜாடிகள் வந்திருக்கு. சில முக்கியமான அவங்க அங்க போற்றி வணங்கியிருந்த பல விஷயங்கள் இங்க வந்திருக்கு. அப்படி அவங்க கொண்டு வந்த விஷயங்கள் எல்லாமே நல்ல விஷயங்களா மட்டுமே இருந்துச்சா அப்படின்னு கேட்டா கிடையாது. அதுல கெட்ட விஷயங்களும் உண்டு, குறிப்பா மூட நம்பிக்கைகளும் உண்டு. அதாவது என்ன அப்படின்னா, நம்ம இன்னைக்கு சொல்றோம்ல வலதுகை இடதுகை அப்படிங்கிற, அதாவது வலதுகை செய்யறதெல்லாம் நல்லது, இடதுகை செய்யறதெல்லாம் கெட்டது. அதாவது இடதுகையில ஒரு பொருள் வாங்கினா கெட்ட விஷயமா போகும் அப்படிங்கிற ஒரு பழக்கம் இருக்குல்ல. இந்த பழக்கத்தையே ரோமாபுரியில இருந்து வந்ததுதான். அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது துரதிருஷ்டமான ஒரு விஷயம், உடம்போடைய வலது பக்கம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லதாகவும் உடம்போடைய இடது பக்கம் அப்படிங்கிறது மிக கொடூரமான, அதே நேரம் ஒரு துரதிருஷ்டமான விஷயமாகவும் இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு போணுச்சு அப்படின்னா, லத்தீன் முழுமையா செதஞ்சு போனதுக்கப்புறம் ஆங்கிலத்தில் அதை தழுவி சில வார்த்தைகளை உருவாக்குனாங்க. அப்படிங்கிற அதுல முக்கியமான ஒரு வார்த்தை தான் சினிஸ்டர் சைடு அப்படிங்கிற ஒரு விஷயம். அதாவது இடதுகை வாக்கு அப்படிங்கிறதுக்கு அவங்க அப்படி ஒரு இது சொல்லுவாங்க. அதாவது பேய் பிடிச்சது, துரதிருஷ்டமானது அப்படிங்கிறதான் அதுக்கான அர்த்தம். இது இந்தியாவில் பல விஷயங்கள்ல தலையிட்டுச்சு, பல விஷயங்கள்ல இது ஒரு மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தினுச்சு. இன்னும் சொல்ல போனா ஒரு மிகப்பெரிய லெவல்ல ஒரு ஒரு டிசாஸ்டரை உருவாக்குற அளவுக்கு இது போணுச்சு அப்படிங்கிறதான் யதார்த்தமே. அதிலும் குறிப்பா பெண்களுக்கு இடதுகை அப்படிங்கிறது பெண்ணுக்குரியதாகவும் வலது அப்படிங்கிறது ஆணுக்குரியதாகவும் மாற்றப்பட்ட காலங்கள்லாம் உண்டு. இன்னைக்குமே சொல்லும்போது பெண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது வலது கால் வச்சு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இடதுகை வாக்கில் எங்கேயாவது வச்சிருவா அப்படின்னு திட்டக்கூடிய பழக்கங்கள்லாம் இருக்கு. இடதுகை அப்படிங்கிறது மட்டும் இல்லை, இடறி செய்யக்கூடியது இல்லைன்னா தப்பா செய்யக்கூடியது அப்படிங்கிற ஒரு அர்த்தத்திலையுமே இங்க பாலின பாகுபாடுகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போய் இது ஒரு எதிர்ப்பு சார்ந்த ஒரு விஷயமாவே மாறி இருக்கு. அதுவும் ஒரு மிகப்பெரிய மூட நம்பிக்கையாகவும் இருக்கு. இப்படி உலகம் பூரா இந்த பழக்க வழக்கங்கள் இடது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தவறா போய்கிட்டு இருக்கு. அதாவது மூட நம்பிக்கையா ஒரு தப்பான ஒரு விஷயமா மாறி இருக்கு அப்படின்னாலுமே கூட, சிந்தனை மரபு மாற மாற, பண்பாட்டு சூழல் மாற மாற, தொழில்நுட்பமும் அறிவியலும் அரசியலும் மாற மாற இந்த இடது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு மேலோங்கி இருக்குங்கிறது தான் யதார்த்தம். அதாவது இடதுகையை தூக்கி கரகோஷங்களை எழுப்புறது, போராட்டங்களை செய்யறது, இப்படி பண்றதன் மூலியமா அந்த இடதுகை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் ஒரு கெட்ட விஷயம் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயமாகவும் நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதே நேரம் இந்த மூட நம்பிக்கையில இன்னைக்கு மருத்துவ உலகம் எப்படி கையாளுது அப்படின்னா, எந்த குழந்தை இல்லைன்னா எந்த மனிதனோ ஒரு ஒரு இடத்தோடைய இல்லைன்னா ஒரு பகுதியோட இல்லை ஒரு உடலோடைய 2 பக்கத்தையும் சரியா கையாளுறாங்களோ அவங்களுக்கு தான் உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும், அதே நேரம் ரொம்ப சமமாகவும் இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு அரசியலுடைய கூற்று கருத்து. அதை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டு இந்த பழைய கேவலமான மூட நம்பிக்கையில விட்டுட்டு வெளியில வந்துட்டோம் அப்படின்னா நாமளும் நல்ல மனிதர்களா இருக்கலாம் அப்படிங்கிறது தான் யதார்த்தம். நீங்களும் முயற்சி எடுங்க, நானும் முயற்சி எடுக்கிறேன். நன்றி.